கார்த்திகா சொல்லுவோம்மா. வேலைக்கு போயிட்டு வரேன். வேலைக்கு போறீங்களா? ஆ. ஆமா, ஒரு முக்கியமான விஷயம். என்ன விஷயம்? இனிமே உங்க தம்பிங்களுக்குலாம் பணத்தை கொடுத்து உதவுற வேலை வச்சுக்காதீங்க. நமக்குன்னு கல்யாணம் ஆச்சு, நமக்குன்னு ஒரு குழந்தை இருக்கு. அதை கரை சேர்க்கணுமா இல்லையா? பணத்தை நம்ம சேர்த்து வைக்கணும். என்ன இப்படி பேசிட்டு இருக்க? யாருக்கு சொல்லி கொடுத்ததெல்லாம் உனக்கு? யார் சொல்லி கொடுத்தாவா? இல்ல இந்த டிவியில படம் பார்த்தி, ஆனந்தம் படம் பார்த்தி, அந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணணும் பண்ணிட்டு இருக்கியா? அப்படியெல்லாம் என் தம்பிகளை விட்டுற முடியாது, புரியுதா? அப்படியா? அப்படித்தான். சரி, நீங்க உன் தம்பியை பாத்துங்க. நான் என் பிள்ளையை தூக்கிட்டு எங்க அப்பா வீட்டுக்கு போறேன். ஏய், எங்க அப்பா வீட்டுக்கா? ஏன் அப்படி பேசுற? வேலைக்கு கிளம்புங்க ஃபர்ஸ்ட். நீங்க போங்க. பாடா கோபால, குழுவுக்கு பணம் கட்டணும் இந்த மாசம் ஒரு 10,000 உண்ண. 10,000மா? ஆமாண்ணா. இல்ல, இப்ப கையில காசு இல்லடா. என்ன 25 வருஷமா நீ தானே கொடுத்த? 25 வருஷமா கொடுத்தேன். இனிமே உங்க லைஃப் நீங்க தான் பாத்துக்கணும். போங்க, இனிமேலாம் இங்க வராதீங்க தம்பி. என்ன இப்படி சொல்ற? ஓப்பன் டாக். நீங்க வராதீங்க, நீங்க வரலாம். போடா. என்னன்னா கல்யாணம் ஆகி ஒரு வருஷத்துல இப்படி மாறிட்டீங்க. ஏவெல்லாம் பேசாத தம்பி. போ, போடா போடா போடா. வராத, போ போ. கிளம்புங்க. பாடா, என்னடா இப்பதான் அவன் வந்தான். நீ வட்டிக்கு டியூ கட்டணும். நான் 1000 ரெடி பண்ணிட்டேன். நீ ஒரு 1000 கொடுத்தா டியூ கட்டிடுவேண்ணா. தீவா இல்லடா, கையில காசு இல்லடா. நீ வேற யாராவது பாத்து போ. நான் ப்ளீஸ் போடா போடா, நிக்காத, போடா. வரான், வேலைக்கு போயிட்டு வரான். இன்னைக்கு தாண்டா எல்லாம் லைனா ஒரு என்னடா காலேஜ் போறாங்க. ஆமா, டூர் கூட்டு போறாங்க. ஒரு 2000 மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும், நான் போயிட்டு வந்துருவேன். என்ன டுட்டோரியல் காலேஜ் மாதிரி போறா நீ? அதுக்கு டூரா? நீ ஏதோ சொல்லுங்க. நீ வாங்கிக்கங்க. நீங்க நீ வாங்கி சொல்றாங்க. அப்புறம் அப்படி அப்படிதான் சொல்லு. எனக்கு தான் தெரியும். போ, போடா போடா. ஏன் அவ கோயில வராடி? கோயில வராளா? வரட்டும். முன்ன பிரியா வந்துகிட்டு இருந்தா நம்மளுக்கு பொழுதுபோக்கா இருந்துச்சு. அவளுக்கு தான் டைவர்ஸ் ஆகி போச்சு. அக்கா நல்லா இருக்கீங்களா அக்கா? வாடி கோயிலா, இனிமே தாண்டி எங்களுக்கு பொழுதுபோக்கா இருக்கும். நீ வந்துட்டியல்ல. தம்பி வேலைக்கு போயிட்டானா? காலையில போயிட்டாருக்கா அவரு. அப்புறம் அவருக்கு பிடிக்குன்னு சொல்லி முட்டை குழம்பு வச்சு கொடுத்தேன். சாப்பிட்டு வந்திருக்கிற உன்ன முட்டாளாக்கிட்டு வந்திருக்கிறான். இது இல்லடி. என்னக்கா சொல்றீங்க? ஒன்னும் புரியலையே. ஆமாண்டி, உனக்கு தெரியாதாடி? நாங்க தான் உளறிக்கிட்டுமாடி. என்னக்கா சொல்றீங்க? எனக்கு புரியல. ஆமாண்டி, பக்கத்து வீட்டுக்கார பிள்ளைய அனிதான்னு ஒரு புள்ள கல்யாணம் பண்ணாதுக்கு முன்ன லவ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க 2 பேரும். இப்ப விட்டுட்டானா என்னன்னு தெரியல ஒன்னும். ஓ அப்படிங்களா? ஏக்கா கல்யாணத்துக்கு முன்னாடி அப்படி இருந்துப்பாருக்கா. ஆனா இப்பெல்லாம் வந்து என் ரொம்ப அன்பா இருக்கா. என் மேல லவ்வுக்கா. ஒரு கட்டவள உனக்குலாம் என்னடி தெரியும்? ஆம்பளைங்க புத்தியை இப்படி தாண்டி இருக்கும். அப்படி இருந்து தாண்டி காரிச்சு சாதிப்பானுவேன் ஆம்பளைங்க குணம் உனக்கு என்னன்னு தெரியாதுடி. உன் புருஷன் வர நேரம் நான் சொன்ன நேரம் ஏதோ உன் புருஷன் பேசவே மாட்டேங்க. நான் சொல்றத சொல்லிவிட்டா இதுக்கு மேல உன் பாடு உன் புருஷன் பாடு போடி ஆயா. நாங்க சொன்ன சொல்லிவிடாத. கோயிலா, என்னடி காதா கேக்கல? சாப்பாடு போடு, பசி எடுக்குது. போ. ஏங்க நீங்களே போட்டுக்குங்க. நீங்களே போட்டுக்குங்க. என்ன மூஞ்சி ஒரு மாதிரியா இருக்கு? சேவ் பண்ணலையா? நல்லா நடி பாக்க. உங்களை பத்தி ஒண்ணு கேள்விப்பட்டேன். அதனால ஃபுல்லா தாடி வந்துருச்சு. என்ன பத்தி கேள்விப்பட்டியா? என்ன கேள்விப்பட்ட? கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி அனிதாங்கிற ஒரு பொண்ணு கூட நீங்க லவ் பண்றீங்க, போயிருக்கீங்க, வந்திருக்கீங்க, 2 பேரும் சுத்திருக்கீங்க. யார் சொன்னாங்க உனக்கு? மாரிமாக்கா தான் சொன்னாங்க. அவங்கள்ட்ட நீ ஏன் பேசுற? ஏங்க நான் யார்கிட்ட பேசுவேன்? அப்புறம் டிவி இருக்கு, டிவி போட்டு பாரு. செல்லு 2 டச் செல் எடுத்து போட்டுக்கலாம். அதுல கேம் விளையாண்டுட்டு. ஆமா, அந்த அக்கா அப்பயே சொன்னாங்க இத பத்தி பேசினாவே உன்